ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவரைக்காயை வச்சு சூப்பரான டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலாலாம் அரைச்சி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறேன். இது லைட்டாக வறுத்த பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதையும் வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய பழுத்த தக்காளி இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா கருகிடும், அடி பிடிச்சிரும். ஸோ இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா வதக்கிக்கிறேன். கருகி போயிடாமல் இருக்கிறதுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ நல்லா வதக்கின பிறகு இதை நல்லா ஆற விட்டு தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடணும். ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்ச மிளகையும் வெந்தயத்தையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், கருக விட்டுற வேணாம், ஓரளவு வதங்கினா போதும். ஸோ இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்ட பிறகு கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுது இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். நம்ம மசாலாலாம் சேர்க்குறதுனால, அரைச்சி சேர்க்குறதுனால இது தண்ணி ட்ரை ஆகி நல்லா திக்காகி வந்துடும் குழம்பு. ஸோ நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். இது இதே மெத்தடில் அவரைக்காயை மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன காய்கறி உங்களுக்கு விருப்பமோ அதையும் இது கூட சேர்த்து செய்யலாம். கத்தரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் கூட தனித்தனியாக கூட சேர்த்து நம்ம செய்யலாம் இதே மெத்தடில். ஸோ இது கூட தேவையான அளவு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி கரைச்சி அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா வேக விட்டுறணும். இது தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகி இங்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா மேலே எலும்பி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட பீட்ரூட் பொரியல், கேரட் பொரியல் இது மாதிரி மைல்டாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ.